வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா WCC3ல சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் தான் விளையாட போகிறோம். ஸோ இதில் நம்மளுக்கு டாஸ் வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்க கைஸ், ஹெட்ஸா டைல்ஸ், நம்ம டைல்ஸை சூஸ் பண்ணலாம். டைல்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். என்ன வரப்போகுதுன்னு தெரியல. பட்டிதார் ஓகேங்களா, அவங்க தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வழக்கம் போல் பவுலிங் தான். நம்மளுக்கு சேஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நடுவில் வருது, அதெல்லாம் கட்டுக்காமல் இப்போ நம்ம யாரை ஃபஸ்ட்டு இறக்க போகிறோன்னா ரவீந்திர ஜடேஜா. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரவீந்திர ஜடேஜா அவங்கள இறக்க போகிறோம். தூசராவை போட்டே ஆரம்பிப்போம். ஜடேஜா வாடாது, ஜடேஜா மாதிரியே இல்லைடா சத்தியமாக. ரவீந்திர ஜடேஜா டாட் பால் இஸ் டாட் பால் ஃப்ரம் ரவீந்திர ஜடேஜா. மீண்டும் துஷாராவை போட்டே ஆரம்பிப்போம். துஷாரா ஓகே, ஒரு விக்கெட்டுக்கு விழுகும் நினைக்கிறேன். இல்லை, திரும்ப ஒரு டாட் பால். ஏன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகுது விராட் கோலி, டேவிட், அப்புறம் லிவிங் ஸ்டோன் வந்திருக்காரு திரும்ப. ஓகே, இது ஒன்று அவுட்டுன்னு நினைக்கிறேன். எஸ், தேட்ஸ் அன் LBW. இவன் கேட்டிருக்காங்க ரிவ்யூ, பார்ப்போம் என்னதுன்னு வருதுன்னு பார்ப்போம். ஓகே, டிஆர்எஸ் டைமர் கேட்டுட்டாங்க, பார்ப்போம் டிஆர்எஸ் டைமரில் என்ன வருதுன்னு. ஒரு கம்மியான ரன்ஸ், நேற்று ஏற்ற மாதிரி ஒரு கம்மியான ரன்ஸ் எடுத்தாலே போதும், ஜெயிச்சிடலாம். ஓகே, அம்பையர்ஸ் காலா? விக்கெட் சிட்டிங் ஓகேங்களா? ஓகே, கரெக்டாக இருக்குது. ஃபில் ஷாட் வழக்கம் போல் 3 பால்ஸுக்கு 0 ரன்ஸ். விராட் கோலி வந்திருக்காரு, பார்ப்போம். பூஸ்ராவை போட்டு ஆரம்பிக்க வேணாம், ஒரு ஃப்ளிப்பரை ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃப்ளிப்பரை போட்டு ஆரம்பிப்போம். ஃப்ளிப்பர் பாலில் மீண்டும் ஒரு டாட் பால் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஓவர்லேயே ஒரு விக்கெட் எடுத்துட்டோம். டாப் ஸ்பின்னில் நேராக போட்டாலும் ஒர்க் ஆகாதா? நேராக போட்டுட்ருக்கோம். 6 அடிச்சிருக்காரு விராட் கோலி. இல்லை, பவுண்ட்ரி வந்திருக்கு. விராட் கோலி வந்த உடனே பாலை தூக்கிட்டாரு, அப்படி 4 போயிடுச்சு. 106க்கு 7. நம்மளுக்கு இப்போ 107 வேணும் ரன்ஸு. நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே எம்எஸ் தோனியை இறக்கலாமான்னு எனக்கு ஒரு தோன்றது, ஆனால் வேணாம். சச்சின் ரவீந்திராவையும் சிவம் தூபையும் இறக்க போகிறோம். ஓகேங்களா, அப்புறமா பார்த்துப்போம். ரொம்ப அடிச்சிட்டாங்க ஆர்சிபி, ரொம்ப அடிச்சிட்டாங்க ஆர்சிபி செம்மையாக. பாருங்க, ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஷார்ட்டோடு ஆரம்பிச்சிருக்கோம். 6 இல்லை, ஆமாம், சச்சின் ரவீந்திரா முதல் பால் 6ஓட ஆரம்பிச்சிருக்காரு. சரியான ஷாட் அடிச்சிருக்காரு சச்சின் ரவீந்திரா. பர்ஃபெக்டான சைடையும் பார்த்துருக்காரு. அண்ட் இட்ஸ் எங்கடா பேட்லேயே படல, பால் எங்கேயோ போகுதுடா, பேட்லேயே படல. ஸ்டேடியம் ஃபுல்லாக ஒட்டச்சிக்கிட்டு போகுது. ஓகேங்களா, பேட்டோட கொடுத்துக்கிறாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் கம்மியாக தான் வந்திருக்காங்க போலே இந்த மேட்ச்சுக்கு, பார்ப்போம். அடி இல்லை, இந்த பால் ஒரு பவுண்ட்ரியோடு தான் போயிருக்கு. சச்சின் ரவீந்திரா 2 balls 10 runs. சூப்பராக விளையாட்டுருக்காங்க. ஆனால் இனிமேல் இப்படி சொன்னால் தான் நம்ம விக்கெட்டு டப்புன்னு போயிடும். அதனால தான். ஆனால் ஜெர்சி மாறி இருக்கு, ஜெர்சி ஒரு மாதிரி மாறி இருக்குன்னு நினைக்கிறேன், ஏனே தெரியல. ஓகே, ஒரு செம்மையான ஷாட்டு, பட் அது ஃபீல்டர் இருக்கார், அதையும் தாண்டி பவுண்ட்ரிக்கு போயிருக்கு. கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா ஒரு 6 வந்திருக்கும். 14 runs ஃபார் நோ லாஸ். அவங்க 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. நம்ம அதை விட இப்போ எடுப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரஷீத் ஆடுவார், அதுக்கப்புறமா தான் இவங்க ஆடுவாங்க, MS தோனி. அது மாதிரி ஆர்டர் வைஸாக போயிட்டு ஒரு நல்ல டிஃபெண்ட் இருக்காரு. ஒரு 6 அடிக்கலான்னு பார்க்குறேன், பட்டு
அது 6 எப்போவாது தான் கேஸ் வருது. ஷார்ட் ஆனால் அவுட். ஃபீல்டர் இருக்கார். நல்ல கேட்ச். எஸ், ரஷீத் இப்போ வருவார். பரவாயில்ல, இனிமேலும் ஒழுங்காக விளையாடலாம். இப்போ நம்ம தோனி இறக்கலாமா? எஸ், ரஷீதே இறக்குவோம். விக்கெட் நம்ம எப்படி ஃபஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் எடுத்தோமோ அதே மாதிரி அவங்களும் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஓவர்லேயே விக்கெட்டு. தோனியோட ஹெலிகாப்டர் சாத்தை சரி பண்ணாங்க. அதையும் தாண்டி போயிருக்கு. பவுண்ட்ரிக்கு போயிருக்கு. 18 ரன்ஸ் 1 விக்கெட்டுக்கு. சூப்பர். ஓகே, 18க்கு 1 விக்கெட். நோ ப்ராப்ளம், ஒழுங்காக விளையாடலாம். அவங்க 5 ஓவர்லேயே 16க்கு 2 விக்கெட். நம்ம அதை விட கொஞ்சம் கம்மியாக தான். சிவம் தூபே வராரு. சிக்ஸர் தூபே என்ன பண்ணுவார் நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே. பட்டு இந்த தடவை யாக்கர் நம்ம பத்திரானா ஸ்டைலில் ஒருத்தர் போட்டார். ஆனாலும் அது 4ல் தான் போய் முடிஞ்சிருக்கு. அந்த பாலை பாருங்களேன் நீங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஒரே நிமிஷம் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. அது ஆக்கர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. லாஸ்ட் ஓவரில் 18 ரன்ஸுக்கு 1 விக்கெட்டு. ஓகே, திஸ் ஆல்சோ ஒரு ஆஃப் கட்டரில் அடித்தார். சைடில் அடிக்கிறார். தூபே அவுட் ஆகிட்டாங்களே. ஐயோ, இனி விடக்கூடாது கைஸ். அந்த ஃபீல்டர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, அப்புறமா தான் பார்த்தேன். தெரியாமல் அவுட் ஆகிட்டோம். பரவாயில்ல. இப்போ தோனி வராரு. MS தோனி தரிசனம் நம்ம எல்லாருக்குமே கிடச்சிச்சு. இப்போ ஒழுங்காக போடணும். ஐயோ, டே ஏன்டா இப்படி வர? MS தோனி ஒரு க்ளீன் ஷாட்டில் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு. சூப்பர். ஓகேங்களா, அடுத்து 5 ஓவரில் பவர் பிளே முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 50 ரன்ஸாவது எடுத்துடணும். ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் இல்லை, கையில் போயிருக்கோம். ஆனால் பவுண்ட்ரிக்கு போயிருக்கு ஆக்சுவலாக. அது சூப்பர். 30 ரன்ஸ் நல்லா. அது நான் கூட அது அவுட் ஆகிடுவோம் கண்டிப்பாக நினச்சேன். பட் நரால தோனி MS தோனி கலக்கிட்டு இருக்காருங்க. அப்புறம் யாரெல்லாம் RCB ஃபேன்ஸ், யாரெல்லாம் CSK ஃபேன்ஸ்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் பேசிக்கலாகவே நீங்கள் அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், சில பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம். நான் பேசிக்காக குஜராத் டைட்டன்ஸோட ஃபேன் தான். அதுக்கு ரீசன் இருக்குது, ஆனால் சொன்னால் சிரிப்பீங்க, அதனால் சொல்ல வேண்டாம். நான் ஆக்சுவலாக எல்லா டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். மெயினாக நான் குஜராத்துக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா அது எனக்கு பிடிக்கும். ஃபீல்டிங் செட்டப் என்னமையும் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம பின்னாடி அடிக்கலான்னு பண்ணாலும் அங்கே ஒருத்தர் இருக்காங்களே, அதனால் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்கோம். ஆனால் அது ஃபீல்டர் கையில் போய் MS தோனி அவுட் ஆகிட்டார். ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறோம். பரவாயில்ல, நம்ம தான் ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறேன்னு அடிச்சிட்டோம். MS தோனி போயிட்டார். ரவீந்திர ஜடேஜா வந்திருக்காரு. இவர் ஆல்ரவுண்டரு. அடிச்சிருவாங்க. பவர் பிளே முடியறதுக்குள்ளேயே ஒரு 50வது அடிக்கணும். இல்லைன்னா கஷ்டம் அடிக்காதே. ஆனால் விக்கெட்டு டப்புன்னு போயிடும்ல. குருணால் பாண்டியா எடுத்தோடனே இங்கே போடுறாரு. அது ஒரு விக்கெட்டுக்கான இதில் போய் அது ஒரு பவுண்ட்ரிக்கு போயிருக்கு. சரி, பிச் ஆகிடுச்சு ப்ளீஸ். இன்னும் கொஞ்சம் மேலே போயிருந்தா 6 ஆகிருக்கும். சூப்பர், நல்ல 4. அடுத்த பால் போட வருகிறார் குருணால் பாண்டியா. ஆனால் அது நேராக அடிச்சு அது ஃபீல்டர் கையில் போகும்னு பார்த்தா அதையும் தாண்டி பவுண்ட்ரிக்கு போயிருக்கு. 42 எடுத்துட்டாங்க. அடிச்சிருவோம் இந்த ஓவரில். 50 அடிக்க முடிஞ்சால் அடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். அடுத்து ரவிச்சந்திரன் அஸ்வின், தீபக் ஹூடா. அடுத்து நம்ம இறக்க போகிறது தீபக் ஹூடா வந்தாங்க.
ரஷீத் தான் பயங்கரமாக ஆடிட்டுருக்காரு. ஐயோ நான் ஃபீல்டிங் செட்டப்பை பார்க்கவே இல்லை, ஆனாலும் அது ஒரு பவுண்ட்ரிக்கு போயிருக்கு. 46 ரன்ஸ். இன்னும் ஒரு 4 அடித்தா 50 அடிச்சிருவாங்க. ஓகேங்க, ஒரு 6 அடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கேஸ். ஒரு 6 மட்டும் வரணும், ஆனால் வரமாட்டேங்குது. இன்னும் தண்ணி குடிக்கிறாங்க. பிரேக்கு கீக்கு கொடுத்துடாதீங்கடா, அதான் சாமி. ஓகேங்களா, பின்னாடி அடி. ஐயோ பின்னாடி ஃபீல்டர் ஒரு ரன்னு ஓடி இருக்காங்க. முதல் ரன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில். இல்லை, ரன்னும் ஓடல, கேன்சல் கொடுத்துட்டோம் அந்த ரன்னையும். எல்லாம் என் தப்பு தான் கைஸ். ஓகே, ஒரு நல்ல டிஃபெண்ட், பட் இட்ஸ் அண்ட் ரன் அவுட். ரொம்ப இது நான் தெரியாமல் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக ரன்னை ஓடிட்டேன். பரவாயில்ல. ஜடேஜா ஆடவே இல்லை. நம்ம தீபக் ஹூடா வச்சு இனிமேல் கொஞ்சம் விக்கெட் போகாமல் தான் இருக்கணும். ரிக்வயர்டு ரன் ரேட் 3 அட்ரா. ஐயோ இவர் ஹெலிகாப்டர் ஷாட்டு கைஸ். ஆனாலும் தீபக் ஹூடா 4 அடிச்சிருக்காரு. நல்ல வேலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரவீந்திர ஜடேஜா ஒரு பால் கூட ஆடாமல் போயிட்டாருங்க. அதான் 50க்கு 4 விக்கெட். ஓகேங்களா, பெங்களூர் பேஸ்ட். ஓகே, 3வது ஓவரில் 50க்கு 4. ஃபில் சால்ட் என்னடா பண்ணிட்டுருக்கு பின்னாடி இருந்து. எல்லா சைடும் ஃபீல்டர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அட்வான்ஸில் போவோம், ஆனால் கண்டிப்பாக இது விக்கெட் விழுகணும். இல்லை, விழுகலை. இந்த மாதிரி அடித்தாலே அவங்க ஹெலிகாப்டர் ஷாட்டில் அடிக்க பார்க்குறாங்க. நம்ம அட்வான்ஸில் போய் ஒரு சைடு இப்படி அடிப்போம். அட்வான்ஸில் போனால் ரன்ஸ் ஓடுறதுக்கு தான் சான்ஸ் கிடைக்கிது. ரோய் இல்லை, ரன் அவுட் இல்லை. பார்ப்போம் இது ரன் அவுட்டாக இல்லையான்னு. நல்ல வேலை. அண்டு அவங்க அடிக்கிறாங்க, நம்ம இந்த சைடு அடித்தோம். ஆனால் அட்வான்ஸில் அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டோம் உள்ளே அதுக்குள்ளேயும், அதனால் எதுவுமே இல்லை. ரவிச்சந்திரன் அஸ்வினா. இப்போ நம்ம லோஃப்ட்லேயே ஆடுவோம், பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு அடிச்சிருக்கோம், அது ஒரு மிகப்பெரிய பவுண்ட்ரிக்கு போயிருக்கு. சூப்பரான பவுண்ட்ரி ஃப்ரம் தீபக் ஹூடா. 8 ரன்ஸ் கிடச்சிருக்கு தீபக் ஹூடாக்கு 2 பால்ஸில். வீடியோ பார்க்குறேன் எல்லாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனி ஆல் படுவாங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ், நம்ம 100 ரீச் ஆக போகிறோம் கூடிய சீக்கிரம். இப்போ பின்னாடி அடிக்கலான்னு பார்த்தா பின்னாடி ஃபீல்டர் இருக்காங்க, அதனால் அந்த சைடு தூக்கி அடிச்சிருக்கோம். அது ஒரு பவுண்ட்ரிக்கு போயிருக்கு. செம்மையான பவுண்ட்ரி. நான் கூடிய ஃபீல்டர் இருக்காங்க, பிடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். இல்லை, பிடிக்கல. அது ஒரு பவுண்ட்ரிக்கு தான் போயிருக்கு. 59 வந்திருக்காங்க. ஒரு ரன் அடித்தா 6. ஒரு ரன் அடித்தாலே நம்ம 60. அதனால் டிஃபெண்ட் பண்ணலான்னு போனால் இதை வந்து அடித்து தூக்கிட்டுருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ ரன்ஸ் ஓட முடியுதுன்னு. இல்லை, அதுவும் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. 63 ரன்ஸ் எடுத்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அதாவது சென்னை ராஜா சென்னை சூப்பர் கிங்ஸ்னே வருது. பரவாயில்ல, நம்ம அப்படி தானே இருக்கோம் ரியல் லைஃப்பில், அதனால் அப்படியே தான் நம்ம கூப்பிடணும். இல்லை, எந்த விதமான மாற்றமும் இல்லை. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர் 3-4 அடிச்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அந்த சைடு ஃபீல்டர் இல்லைன்னு சொல்லி அந்த சைடு அடிச்சிருக்கோம். எஸ், தேர் இஸ் நோ ஃபீல்டர் இன் த பவுண்ட்ரி ஆல்சோ. அது ஒரு ஈஸியான பவுண்ட்ரியாக போயிருக்கு. 67க்கு 4. இப்போ ஒழுங்காக நம்ம அடிக்க போகிறோம். இனிமேல் கொஞ்சம் நேரமாக விக்கெட் விழுகலை. இப்படி சொன்னால் தான் விக்கெட் விழுகும், அதனால் இப்படி சொல்லாமே விளையாட பார்ப்போம். எல்லா சைடும் ஃபீல்டர் இருக்காங்களா? அட்வான்ஸில் போவோம். அட்வான்ஸில் போனாலும் அந்த சைடு எதுக்கு தூக்கி அடித்தேன்னு எனக்கே தெரியலை. ஆனாலும் அது ஒரு பவுண்ட்ரிக்கு போயிருக்கு. நல்லது. 71 ரன்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி அது ஒரு 7 ஓவர்ஸ்குள்ளேயும் இந்த மேட்ச்சை முடிச்சிடலாம். அதுக்கு கீழே முடிக்க முடிஞ்சாலும் முடிச்சிடலாம் கைஸ். எஸ், ரஷீத் இன்னும் அவுட் ஆகாமல் விளையாடிருக்காரா? நான் இப்போ தான் பார்க்குறேன். 21 ரன்ஸ் எடுத்திருக்காரு. தீபக் ஹூடாவும் 20 ரன்ஸ் எடுத்திருக்காரு. இப்போ திரும்ப எஸ் ரஷீத். நம்ம அட்வான்ஸில் ஓகே, இட்ஸ் நாட் நைஸ் டாட் பால். என்ன இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, 4 பேர் தான் இருக்காங்க, தெரியல. ரன் ரேட்டு ரிக்வயர்ட் பார்த்திங்கன்னா 2 தான். நம்ம அட்வான்ஸில் குடித்தோம்னா வைங்களேன் பின்னாடி தூக்கி அடிப்போம். ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, ஆனாலும் அது ஒரு ரன்னுக்கு தான் நம்ம போயிருக்கோம். ரன்னா இல்லை கேன்சல் கொடுத்துருக்கேனானும் தெரியல.
இல்லை, நான் அதை கேன்சல் கொடுத்துட்டேன். ஐயோ, ஒரு அட்வான்ஸு இப்போ. ஓகே, பர்ஃபெக்ட். 75/4. ஓகேங்களா? ஓகே, நல்ல வேலை. 2 டாட் பால்ஸுக்கு அப்புறமா ஒரு 4 கிடச்சிருக்கு. அப்புறமா 6 கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு, ஏனே தெரியல. ரொம்ப நேரமாக நம்மளுக்கு எப்போ 6 கிடச்சிது, ஃபஸ்ட்டு பாலில் 6 கிடச்சிது. அங்கே ஃபீல்டு இருக்காங்க, அதையும் தாண்டி பவுண்ட்ரிக்கு போயிருக்கு. 29 ரன்ஸ். எஸ் ரஷீத் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. இதே மாதிரி விளையாடணும். 79/4. பவர் பிளே முடிய போகுது. அதனால் இது ஒரு 7 to 8 ஓவர்ஸ்குள்ளே முடிச்சிடலாம். இது ஒரு பவுண்ட்ரி, சரியான பவுண்ட்ரி. 83 ரன்ஸ் கிடச்சிருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. ஓகேங்க, 83 ரன்ஸ் கிடச்சிருக்கு. எல்லா ஓவர்லேயும் சூப்பராக நம்ம விளையாடிட்டு வந்துட்டுருக்கோம். 83/4. ஓகேங்களா? இன்னும் 24 ரன்ஸ் தான் வேணும். 90 பால்ஸ் இருக்குது இன்னும் நம்மளுக்கு. அடிச்சிடலாம். ஆஃப் சைடில் தான் இப்போ அடிக்க போகிறோம். பட் இட்ஸ் அ சூப்பர் பால் கைஸ். என்னமோ பேர் வந்திருக்கேன். இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எப்படி நம்ம போட போகிறோம். ஏகேன் இட்ஸ் அ டாட் பால். செம்மையாக போட்டுட்ருக்காங்க இந்த ஓவர் இல்லை, இந்த 2 பால். அதனால் இப்போ நம்ம விட மாட்டேன். இப்போ விடவே கூடாது, இப்படி விடவே கூடாது. அடிச்சிட்டோம்ல. பவுண்ட்ரி இல்லையா? சரி, 2 ரன்ஸாவது ஓடும். 84. 2 ரன்ஸ் கூட ஓடலையா? அடப்பாவி. ஓகே, கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரே ஒரு ஸ்வைப்பு. ஆனால் அது விக்கெட் ஃபீல்டர் கையில் போகலை, இருந்தாலும் போயிடுச்சு. பவுண்ட்ரிக்கு போயிருக்கு. 488. ஜெயிச்சிட்டோம். ஆக்சுவலாக இப்போவே நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனால் விக்கெட் மட்டும் டப்புன்னு விழுந்தால் அவ்வளோதான், தோற்றுருவோம் நம்ம. எஸ் ரஷீத் ஒரு 50 அடிக்க வைக்கலான்னு தான் நான் பார்க்குறேன். முடியுமா மாதிரி என்னோடய கேள்வி போயிட்டே இருக்குது. இருந்தாலும் ஓகே, ரன் ஓடலாம். பட் ரன் ஓடலை நாங்கள், ஏனே தெரியல. ஒரு ரன் தான் ஓடியிருக்கோம். இந்த இதில் 90 ரன்ஸ் நம்ம வந்ததுன்னா ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். ஐயோயோ, ஃபீல்டரு இருக்காருங்க. ஃபீல்டரு ஓடுறா. ரன் ஓடிட்டோங்க. எவ்வளோ ரன்ஸுன்னு வேறு தெரியல ஓடினது. 90 ரன்ஸ் வந்திருக்கு. நம்ம ஜெயிச்சிட்டோம் ஆக்சுவலாக இப்போவே. நல்லா விளையாடுறோம். போன மேட்ச் ரொம்ப இதுவாக விளையாடிட்டு இருந்தான். சும்மா இது ஒரு மாதிரி அதாவது எப்படின்னா விக்கெட் போனால் போகட்டும்னு விளையாடிட்டு இருந்தோம். ஓகே, இப்போது ஒரு டைமர் வந்திருக்கு. மேட்ச் வில் ரெஸ்யூம் இன் 2 minutes. அது வரைக்கும் பார்த்துட்டு வரலாமா? இன்னும் 17 ரன்ஸ் தான் வேணும் நம்மளுக்கு. அட்ரா நேரா, ஆனால் நேராக போயிருக்கு. பட் அது லெக் பை தான் நினைக்கிறேன். ஏன்னது தெரியல, லெக் பையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். லெக் பையாக என்னதுன்னு தெரியல. இல்லை 4 தான். ஆனால் லெக் பைன்னு நம்மளுக்கு காலில் தட்டின மாதிரி தான் கீஸ் இருந்தது. இருங்க, ரீப்ளேயை பார்ப்போம் என்ன வந்திருக்குன்னு. திரும்படா. பாலை ஜூம் பண்ணு. சூப்பர் பால். ஒரு நோ பால் கூடயும் போடல இவங்க. எனக்கு பார்க்க லெக் பாய் மாதிரியே இருந்தது. 94 ரன்ஸ் வந்திருக்கு. இன்னும் 15 ரன்ஸ் தான் வேணும். சென்னை ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. இருந்தாலும் ரியல் லைஃப்பில் ஜெயிப்பாங்களான்னு தெரியல. சென்னை ஃபேன்ஸ் சாரி. சூப்பர், அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க கீஸ். பரவாயில்ல, அடுத்த சீசன் பார்த்துப்போம். இதுதான் கீஸ் ரியல். 98 ரன்ஸ் வந்துருச்சு. பார்ட்னர்ஷிப் 50 கைஸ். தீபக் கூட 30. எஸ் ரஷீத் 22. எஸ் ரஷீத் 22 இல்லை 38. யாரை ஏமாத்துறீங்க? தீபக் கூட 34. யாரியா நீங்கள்? ஸ்டூப்பிடா. சூப்பர் 4 கிடச்சிருக்கு. அதுதான் இப்போ பாருங்க, ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கெல்லாம், ஆர்சிபி இருக்கிற இந்த ஆர்சிபி பிளேயர்ஸுக்கெல்லாம் இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் இருப்போம்.
ஆமாம் ஜெயிச்சிட்டோம் பாதி. நான் சொன்ன மாதிரி 6 ஓவர்ஸில் முடிய போகுது இந்த மேட்ச். ஐயோ ஒரு விக்கெட்டு விழுகலை. ஒரு மீண்டும் ஒரு ரன்ஸ். எத்தனை ரன்ஸ் வந்திருக்கு? எத்தனை ரன்ஸ் அண்ணா? 1 ரன்னா. 4 அட்ரா. பின்னாடி அடி. ஹாய் பின்னாடிடோ. எஸ் தட்ஸ் அ 4. சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் த மேட்ச். சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சை. அந்த வின்னிங் ஷாட் ஒரு 4 தான். won by 6 wickets. ஜெயிச்சிட்டோங்க இஸ் மேட்ச்சை. மேன் ஆஃப் த மேட்ச் ரவீந்திர ஜடேஜா has taken 3 wickets. சூப்பர். ஓகே கைஸ் இதோட இந்த கேம் பிளே. இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லே கண்ணியும் ஆல்ல பட்டுவாங்க. அப்போ தான் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ் பாய் ஃப்ரம் எஸ்டிஜி கைஸ். பை கைஸ் பாய். அதுக்கு முன்னாடி நாளைக்கு யாரோட மேட்ச்னு பார்த்துட்டே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்துப்போம். என்ன பிளாட்டினம் காயின்ஸ் அப்போ தான் இதில் வச்சு நம்ம சேர்த்து என்பிஎல் ஆக்ஷனை நம்மளால் அன்லாக் பண்ண முடியும். அது இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் தான் நம்மளால் நினைக்கிறேன். பார்ப்போம் எங்கேன்னு பார்ப்போமா. லோடிங் லைவ் ஈவெண்ட்ஸ் இதில் போய் இங்கே இருக்கும். நம்மக்கிட்ட இன்னும் ஒரு டிக்கெட் இருக்குது. இப்போ நம்ம 8 அன்லாக் பண்ணிங்கன்னா நாளைக்கு கொல்கட்டா வர்சஸ் ராஜஸ்தான் ப்ளே பண்ணிடலாம். குஜராத்துக்கும் மும்பைக்கும் 6th மே நம்ம ப்ளே பண்ணோம். இனி வர எல்லா மேட்சும் நம்ம ப்ளே பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த 2 மேட்சும் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஓகே கைஸ் பாய் ஃப்ரம் எஸ்டிஜி கைஸ். பை கைஸ் பாய்.